அண்மை செய்தி. மொழியும் இனமும் திமுகவின் இரு கண்கள். அவற்றின் உரிமைகளை காக்க திமுக தொடர்ந்து போராடும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்களை பகிரலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தீ பரவட்டும், வீர வணக்கம், வெற்றி முழக்கம் என்ற தலைப்புல அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவு தினத்தன்று முதலமைச்சர் அவர்களே நேரில் சென்று அவருடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதற்கு முன்பாக மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த வீர வணக்க நாள் குறித்தான ஒரு கடிதத்தை தொண்டர்களுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல தீ பரவட்டும் என்ற தலைப்பில் முதலமைச்சர் எழுதக்கூடிய சூழலில் மொழியும் இனமும் திமுகவின் இரு கண்கள், அவற்றின் உரிமைகளை காக்க திமுக தொடர்ந்து போராடும் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே மொழி பிரச்சனை, குறிப்பாக மத்திய அரசாக அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி செய்ததாக திமுக தொடர்ந்து போராடிய சூழலில் தமிழ்நாடு மக்களுடைய ஏகபத்த ஆதரவில் இருமொழி கொள்கையாக மாற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் வந்ததெல்லாம் வரலாறாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்பதை திமுக மீண்டும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த அறிக்கையில முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மொழியும் இனமும் திமுகவின் இரு கண்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்கம் செலுத்துவதற்கான தினத்தன்று முதலமைச்சரை நேரில் சென்று கொத்தளத்தில் இருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த சூழல்ல தொண்டர்களுக்கு மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த நினைவு நாள் குறித்தான எழுதி